தியானத்தின் மூலம் ஞானத்தை அடையறதுக்காக அதுல இருந்து தியானம் பண்ணி விட்டு அவர் வந்து சொல்லுவார், நான் தியானம் பண்ணிட்டேன், அதுல ஒரு வழி கிடைச்சிருத்தோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ஞானத்துக்கு எல்லையே இல்ல. அப்போ கற்றுக்கொள்வதற்கு இந்த ஆன்மாக்களுக்கு மட்டும் இல்ல, பிரபஞ்சம் அந்த பரம்பொருள் அவருக்கே வந்து எல்லை இல்லாம இன்னமும் நாலேஜ் பெருகி கொண்டேதான் போகிறது. இந்த பூமியில வந்து ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லி அவங்க வந்து புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிலத்தை தோண்டி அங்க வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்தது, ஒரு மக்கள் இருந்தார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதுக்குள்ள அத்தாட்சிகள் இருக்குங்கிறது மாதிரி பார்த்து அறியறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அந்த கோள்களுடைய அது எப்படி தோற்றமானது, அதுல என்ன ஜீவராசிகள் இருந்தார்கள், எதனால அழிந்தது என்றெல்லாம் பார்த்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல அவங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி நமக்கு வசதி இருக்குதுல்ல. அந்த மாதிரி அவர் அந்த ஆன்ம உலகத்துக்கு போறப்போ அந்த லேண்டிங் பிளேஸுக்கு வந்ததுலேருந்து உள்ள போறப்போ அவருக்கு அங்க நிறைய அந்த பேசேஜ் வே, அதாவது லைட் ஆஃப் பேசேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா, த ஹால் ஆஃப் லைட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆன்ம உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் இப்ப உடல்ல வந்து ரத்த குழாய்கள் வந்து எல்லா பக்கம் போறது, நரம்புகள் வந்து எல்லா பக்கத்துலயும் போறது இல்லையா. அதே மாதிரி தான் ஆன்ம உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் இந்த ஹால் ஆஃப் லைட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி. அப்போ ஆன்மாக்கள் அந்த ஹால் ஆஃப் லைட்ஸ் மூலமாகத்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார்கள். ஆன்மாக்களுக்கு நம்ம ஆன்மாவே முழு எனர்ஜியும் நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வர முடியாது, இந்த உடல் வந்து தாங்காது. அப்ப அதனால நம்ம 25 to 30% எனர்ஜியைத்தான் இந்த பௌதீக உடலுக்கு கொண்டு வரோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அந்த பரமாத்மா அவருடைய அவ்வளோ எனர்ஜியோட அவருக்கு ஒரு உடல் வருமா, இங்க வர முடியுமா அவரால? வந்தாலும் அதனாலதான் நம்மள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் இந்த பூமிக்கு அனுப்பி நம் மூலமாகத்தான் இங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ அவர் அறிகிறார். அந்த பரமாத்மான்னு சைவ சித்தாந்தத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரமாத்மா தான் அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை அழகு, அத்தனை அறிவு, அத்தனை கருணை, அதாவது அருள் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு எல்லாம் கொண்டவர் தான் அந்த பரமாத்மான்னு சொல்றாங்களே. அதே மாதிரி அந்த அத்தனை அறிவு எப்படி வருது, அத்தனை இதுகள் அன்பு எல்லாம் இந்த நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாம் அதை கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றப்போ பரமாத்மாவும் வளர்ச்சி அடைந்து கொண்டேதான் போகிறார். அவர் எப்படி வளர்ச்சி அடைகிறார்னா நம்மள்டே வர்றோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. பரமாத்மாவோட நாலேஜுக்கு இன்னும் முடிவு இல்லை, இன்னும் விரிந்து கொண்டேதான் போகிறது. அந்த பிரபஞ்சம் எப்படி விரிந்து கொண்டே போகிறதோ அதே மாதிரி தான் பரமாத்மாவுடைய ஞானத்துக்கு முடிவு இல்லை, இன்னும் அவரும் கத்துக்கிட்டே தான் போறாருன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த புராணங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா, சிவபெருமான்கிட்ட தேவர்கள்லாம் போய் இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருத்து, ஒரு அசுரன் வந்துட்டான், என்ன செய்யறதுன்ற ஒரு பிரச்சனையோட போறப்போ சிவபெருமான் உடனே தியானத்துக்கு போயிடுவார். அவர் என்னத்துக்கு தியானத்துக்கு போறார்? தியானத்தின் மூலம் ஞானத்தை அடையறதுக்காக அதுல இருந்து தியானம் பண்ணி விட்டு அவர் வந்து சொல்லுவார், நான் தியானம் பண்ணிட்டேன், அதுல ஒரு வழி கிடைச்சிருத்தோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த ஞானத்துக்கு எல்லையே இல்ல. அப்போ கற்றுக்கொள்வதற்கு இந்த ஆன்மாக்களுக்கு மட்டும் இல்ல, பிரபஞ்சம் அந்த பரம்பொருள் அவருக்கே வந்து எல்லை இல்லாம இன்னமும் நாலேஜ் பெருகி கொண்டேதான் போகிறது. அப்புறம் ஆன்ம உலகத்துல வந்து தாட்ஸ்ங்கிறது ரொம்ப எனர்ஜி, அதான் அந்த தாட்ஸ்ன்னு அடிக்கடி சொல்றாங்கன்னா அந்த தாட்ஸ் மூலமாகத்தான் அதுல உள்ள எனர்ஜியாலத்தான் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகுறதுங்கிறதுனால இந்த தாட்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்க ஆன்ம உலகத்திலயுமே. அப்புறம் ஆன்ம உலகத்துல இருந்துக்க ஆன்மாக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல எல்லா காலத்தையும் நம்மளால் பார்க்க முடியும், அதாவது முக்காலமும் நமக்கு தெரியும், நமக்கு பார்க்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்குது. அப்புறம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஆகாய பதிவேடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ங்கிறது மனிதர்களுக்கோ அந்த ஆத்மாக்களுக்கு மட்டும் இல்ல. ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து கோள்களுக்கு, அந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் சில சமயங்கள்ல நம்ம படிச்சிருக்கிறோம், அதாவது ஆகாயத்துல இன்று நாம் பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரம்
அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளி நமக்கு இந்த கண்ணுக்கு தெரியற நேரத்துல சில சமயங்கள் அந்த நட்சத்திரம் ஏற்கனவே இருந்து அது அதனுடைய வாழ்க்கை முடிந்திருக்கலாம் என்று. அப்போ அத்தனை கோடி வருஷங்கள் எடுக்கிறது இந்த நட்சத்திர ஒளி இங்க வர்றதுக்கு. அப்போ நட்சத்திரங்களும் தோன்றது, கோள்களும் தோன்றி மறைகின்றன என்று கூட சொல்கிறார்கள் இல்லையா? ஒரு கோள் வந்து அது எத்தனையோ வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆகும் என்றாலுமே அதுகளும் அந்த கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு அந்த கோள்கள் அழிந்து போகின்றன. அப்படியான அந்த கோள்களுக்கு கூட அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் மூலமாக ஆன்மாக்கள் அதை பத்தி நம்ம அறியறதுக்கு அவங்க படிப்பாங்களாம். அதை பத்தி இப்போ அது என்னது மாதிரினா, இப்ப இந்த பூமியில வந்து ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லி அவங்க வந்து புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நிலத்தை தோண்டி அங்க வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்தது, ஒரு மக்கள் இருந்தார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதுக்குள்ள அத்தாட்சிகள் இருக்குங்கிறது மாதிரி பார்த்து அறியறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த கோள்களுடைய அது எப்படி தோற்றமானது, அதுல என்ன ஜீவராசிகள் இருந்தார்கள், எதனால அழிந்தது என்றெல்லாம் பார்த்து அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல அவங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி நமக்கு வசதிகள் இருக்குதுல்ல, அந்த மாதிரி. அடுத்ததாக நேரம் என்பது ஆன்ம உலகத்துக்கும் பூமிக்கும் நேரம் என்பது வித்தியாசம். இப்ப இந்த பூமியில நம்ம வந்து நேரத்தை எப்படி கணிக்கிறோம்னு சொன்னா, ஒரு ஒரு நாள் மணி நேரம் 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை வந்து நேரத்தை நம்ம வந்து இங்க வந்து மெஷர் பண்ணணுங்கிறதுக்காக, அதை வந்து அளவிடணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு அளவு. இங்க நேரம் மாதம் வருஷம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது ஒரு அளவுக்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த அளவை வந்து நம்ம வந்து சூரியன் உதிக்கிறதுக்கும் திருப்பி மறைஞ்சு திருப்பி உதிக்கிறதுக்கும் அதுக்கு இடையில 24 மணி நேரம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்க பூமியில நேரத்தை காலம் எப்படி செல்கிறது என்று சொன்னால், நாம் இந்த பூமியில பிறக்கும் போது நமக்கு ஒரு பௌதீக உடல் இருக்கிறதுனால அந்த உடல் வளர்ச்சியை வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த உடலை வச்சு நம்ம என்ன மாதிரி வளர்ச்சி அடையிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? அப்போ குழந்தையா பிறந்து வளர்ந்து அப்ப முதிர்ந்த ஓல்ட் ஏஜ் அப்படி வருது. ஆன்ம உலகத்துல நேரம் அப்படிங்கிறது வேற விதமாக, அதாவது ஆன்மாவுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, அவர்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பிறவியிலும் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடங்கள், அது ஞானம், அதோடு அவருடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, இந்த கான்சியஸ்னஸ் என்ன மாதிரி அப்படிங்கறத பத்தி அது மூலமாகவும் தான் அந்த அவர்களுடைய வளர்ச்சியை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த உடல்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த உடல்கள்ல வந்து அந்த ஒவ்வொரு உடல்களும் வந்து டெவலப் ஆகிறது, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல டெவலப் ஆகி நம்ம பிறவிகள் எடுக்க எடுக்க நம்ம அந்த எனர்ஜி பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, மென்டல் பாடி எல்லாம் சொன்னோம் இல்லையா? அப்ப நம்ம ஆன்ம இந்த உலகத்துல பிறந்து வாழும் போது அந்த ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் அந்த உடல் டெவலப் ஆகுது. அதாவது இந்த பிசிக்கல் உடல் வந்து ஒரு பிறந்ததுல இருந்து ஒரு 7 வயசு வரையும் பிசிக்கல் உடல் டெவலப் ஆயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜி பாடி வந்து 7 வயசுல இருந்து 14 இயர்ஸ்ல தான் ஃபுல்லா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு 7 வருஷங்களுக்கு. அப்போ வந்து மென்டல் பாடின்னு சொன்னா அதுக்கு வந்து 28 வருஷம் வர்றப்பதான் அந்த மென்டல் பாடி வளர்ந்துருக்கும். அது வந்து இந்த பாடிஸ் எல்லாம் ஒரு சட்டல் பாடிஸ் தான், அதாவது சூட்சும உடல்கள். அதனோட வளர்ச்சிகள் அது ஓரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஓரா அப்படிங்கிறது அந்த கலர்ஸ். அப்போ ஒரு ஆன்மாவுடைய வளர்ச்சிய அந்த ஓராவின் மூலமாக பார்க்கலாம். இந்த ஆன்மா ஒரு முதிர்ந்த ஆன்மாவா, இல்லாட்டா இப்பத்தான் வரக்கூடிய தொடங்கின ஆன்மாவா என்ற மாதிரி பார்க்கலாம். அப்ப முதிர்ந்த ஆன்மாக்களுக்கு அந்த ஓரா வந்து நல்ல பரவலாக இருக்கும், அதோடும் இல்லாமல் ரொம்ப ஒரு டார்க் கலர்ஸ்லயும் இருக்கும். அப்போ அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதை வந்து முதிர்ந்த ஆன்மாக்கள் தான் நம்முடைய பௌதிக கண்களால பாக்குறது கஷ்டம். முனிவர்கள், புத்த அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அப்ப இந்த ஆரா வந்து அவர்களுடைய எந்த அளவுக்கு ஆன்மீக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பொறுத்து விரிவடைந்து கொண்டே போகும். ஒரு சொல்லுகிறார்கள், புத்தருக்கு அவருடைய ஓரா வந்து 8 கிலோமீட்டர்ஸுக்கு பரவி இருக்குமா. பத்ரிஜிக்கு கூட ஓரா நிறைய இடங்கள் வரை பரவி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்புறம் நமக்கு அங்க ஆன்ம உலகத்துல நமக்கு 360 டிகிரிஸ் விஷன், எல்லா பக்கத்துலயும் நமக்கு வந்து பார்வை இருக்கும் இல்லையா? அடுத்தது அப்படி இருக்கும். அடுத்தது வந்து டைம் என்று சொல்லும் போது அங்க ஆன்ம உலகத்துல டைம் வந்து லினியரா இல்ல. லினியர் என்று சொன்னால் ஒரு கோட்டுல ஆரம்பம் இருக்குது, இங்க முடிவு இருக்குது. எதுல ஆரம்பம் எது முடிவுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அங்க ஆன்ம உலகத்துல டைம் இஸ் எலிப்டிக்கல் என்று சொல்கிறார். எலிப்டிக்கல் என்றால் இப்படி ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு வட்டம். அப்போ ஒரு வட்டத்துல வந்து எது ஆரம்பம் எது முடிவுன்னு சொல்ல முடியாது இல்லையா?
அப்போ அந்த இதுல வந்து எந்த இடத்துலயும் நம்ம போகலாம். அதே மாதிரி தான் ஆன்மாக்கள் வந்து எந்த யுகத்திலையும் எந்த டைம் ஜோன்லயும் வந்து பிறக்கலாம் அவர்கள். டைம் ஜோன் இந்த இடத்துல டைம் ஜோன் குறிப்பிடுவது நான் என்னன்னா யுகங்கள், அதாவது கிரேதா யுகமா, திரேதா யுகமா, துவாபர யுகமா, கலியுகமா அப்படின்னு சொல்லி யுகங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த யுகத்துல எந்த யுகத்திலையும் அவர்கள் பிறக்கலாம். ஒரு 1000ஆம் நூற்றாண்டுலையும் பிறக்கலாம். அடுத்த பிறவி வந்து 2ஆம் நூற்றாண்டு 200ஆம் நூற்றாண்டுக்கு போகலாம். 3வது பிறவி 1500ஆம் நூற்றாண்டுக்கு வரலாம். அடுத்தது பின்னோக்கி திருப்பி போகலாம். அப்படி ஆனா பொதுவாக ஆன்மாக்கள் அப்படி பிறப்பதில்லை. அந்த அந்த குரோனலாஜிக்கல் ஆர்டரின் படிதான் பிறக்கிறாங்க. அதாவது ஒரு அந்த காலத்துல கல் கல் அந்த அயன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் தொடங்கி வந்து அதுக்கப்புறம் நூற்றாண்டுகள், 2ஆம் நூற்றாண்டு, 800ஆம் நூற்றாண்டு இப்படி மாறி மாறி பிறக்கிறார்கள். ஏனென்றால் அப்போதுதான் அவர்களுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல அவங்கள பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? அந்த அந்த ஒரு ஒரு முன்னுக்கு பின்னுக்கு போனோம்னா எது முந்தின வந்த பிறவி எது அப்புறம் வந்த பிறவி நமக்கு தெரியுது, கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அப்படி பண்ணக்கூடிய வசதி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நேவிகேஷன், அங்க ஆன்ம உலகத்துல எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஜோர்டனுடைய லைஃப்ல நம்ம பாக்குறப்போ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, அப்படி வந்து அவர் அந்த ஆன்ம உலகத்துக்கு போறப்போ அந்த லேண்டிங் பிளேஸுக்கு வந்ததுல இருந்து உள்ள போறப்போ அவருக்கு அங்க நிறைய அந்த பேசேஜ் வே, அதாவது லைட் ஆஃப் பேசேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா? த ஹால் ஆஃப் லைட் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆன்ம உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் இப்ப உடல்ல வந்து ரத்த குழாய்கள் வந்து எல்லா பக்கம் போறது, நரம்புகள் வந்து எல்லா பக்கத்துலயும் போறது இல்லையா? அதே மாதிரி தான் ஆன்ம உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் இந்த ஹால் ஆஃப் லைட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி. அப்போ ஆன்மாக்கள் அந்த ஹால் ஆஃப் லைட்ஸ் மூலமாகத்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார்கள். அப்போ ஆன்ம உலகத்துல ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு எனர்ஜி சிக்னேச்சர் இருக்கும். அந்த எனர்ஜி சிக்னேச்சர்ங்கிறது ஒரு அட்ரஸ் மாதிரி. அப்போ இப்ப நம்ம அந்த இப்ப பார்க்க போனா ஒரு பார்கோட் இருக்குன்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒரு யூனிக் எனர்ஜி சிக்னேச்சர் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இந்த ஆன்ம குடும்பத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அது 12 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, எத்தனை நம்பர் பர்சன்ஸும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் எவ்வளவு காலமாக அவர் ஒன்றாக பிறவி எடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது, என்னென்ன அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. அப்ப அந்த ஆன்ம குடும்பத்துக்கும் ஒரு எனர்ஜி சிக்னேச்சர் இருக்கும், ஒரு அட்ரஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு 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 இடத்துல இருக்கிறாங்க, ஒரு ஹவுஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ ஒரு ஆன்மா வந்து இன்னொரு ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும், அவங்களோட பார்க்கணும், இல்லாட்டி வேற ஒரு குடும்பத்தோட ஆன்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி போறாங்கன்னா, அந்த ஒரு இன்டென்ஷன் அவங்க வந்து அந்த நினைவில் ஒரு நினைச்ச உடனே அந்த இடத்துக்கு அவங்க போயிருவாங்க, அப்படி வேகமா அப்படியே போயிருவாங்க. ஆனா இப்போ அந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போறதுன்னா எங்க போகணுங்கிறது அவங்களுக்கு தீர்க்கமா தெரியணும், அப்பதான் இங்கேருந்து அசைய முடியும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிற பொசிஷன்ல இருக்கிறாங்க, ஏங்கிற ஆன்மா குடும்பத்துல இருக்கிறாங்க, சிஇஓ டிக்கோ போகணும்னு சொன்னா நம்ம ஏல இருந்து அசைய முடியாது, நகர முடியாது, எங்க போகணும்னு தீர்மானிக்கிறது வரையும். இப்ப பூமியில நமக்கு அப்படி இல்லை இல்லையா? இப்ப நம்ம ஒரு இடத்துல விசிட் பண்றோம்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம்னு சொன்னா அங்க இருந்து கிளம்புவோம், அவங்க வீட்டுல இருந்து வெளியில வருவோம், எங்க போறோம்னு டிசைட், அதுக்கப்புறம் வெளியில வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அங்க கிடையாது. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு இடத்துல இருந்து பிக்கு போகணும்னு சொன்னா தான் அந்த ஏல இருந்தே நகருவோம், அந்த மாதிரி. அப்ப அந்த அளவுக்கு சயின்டிபிக்கா அங்க நடக்கிறது. அப்போ அந்த அட்ரஸின் படி போவோம். அதே மாதிரி அங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுன்னா வேற வேற கோள்களுக்கும் நம்ம போகலாம், நம்ம பூமிக்கு வரலாம். ஏற்கனவே நமக்கு தெரியும், பூமியில வந்து நம்ம ஒரு பிறவியா எடுத்து வரோம் இங்க ஒரு ஹோல் பிறவியை அனுபவிக்கிறதுக்காக. சில சமயங்கள்ல நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வந்து ஜோர்டன் வந்து தகப்பனால கான்டாக்ட் பண்ணினார் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஆன்மாக்கள் வந்து பூமியில இருக்கிற அவர்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வார்கள், தொடர்பும் கொள்ளுவார்கள். ஆனால் அந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு இவர்களுடைய வைப்ரேஷனும் அதிகமா இருந்தா தான் அந்த தொடர்பு வந்து அவங்களோட கம்யூனிகேட் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அந்த ஆன்மாக்கள் அந்த ஆன்ம உலகத்துல இருந்து ஆன்மாக்கள் பூமிக்கு வரலாம், வரும்போது எத்திரிக் பாடியில எனர்ஜி பாடியில வருவாங்க, ஏன்னா அந்த உடலோட வர முடியாது. அப்போ அவரோட எத்திரிக் பாடியில தான் அவர் இந்த உலகத்துக்கு வரலாம். அதே மாதிரி வேற வேற உலகங்கள் வேற வேற கோள்கள் இருக்கின்றன சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்போ வேற வேற கோள்களுக்கும் போகலாம்.
அந்த கோள்களுக்கு அந்த லைட் ஆஃப் பேசேஜ் அப்படிங்கிறது இருந்தால் ஒழிய, அப்போ எல்லா கோள்களுக்கும் லைட் ஆஃப் பேசேஜ் இருக்கும் என்று அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த அந்த கோள்களுக்கு போகும் அளவுக்கு இந்த ஆன்மாவுடைய இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி சரியா இருந்தா தான் அந்த கோள்களுக்கு போக முடியும். அப்போ அப்போ அந்த கோள்களுக்கு போகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது அதற்கேற்ற உடலோட போவார்கள். அதே மேல குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ இப்படியா ஆன்மால நேரம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அங்க ஆன்மூலத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட். அது ஆன்மாக்கள் மூவ் பண்ற, இங்கே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதும் அந்த ஒரு எண்ணம், அந்த இன்டென்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மூவ் பண்ணலாம். ஆன்ம உலகத்துல அந்த ஏற்கனவே பார்த்தோம், பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது. அந்த எப்போது விரிந்து கொண்டே போகும்போது புது புது கோள்கள் வருகின்றன, புது புது நட்சத்திரங்கள் உருவாகின்றன. அந்த பிக் பேங் தியரியில இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறதுன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லா நாடுகளும் நிலப்பகுதியில எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்து அதெல்லாம் இப்பத்தையான காலகட்டத்துல நமக்கு தெரியும், நம்ம நம்ம படிச்சிருக்கோம், ஹிஸ்டரி ஜியோகிரபில படிச்சிருக்கிறோம். இப்படி ஆசிய கண்டத்தோட ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாம் ஒன்றாக இருந்ததுதான் பிரிந்து போயிருக்கிறது சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இன்னமும் அந்த பிரபஞ்சம் என்று சொல்லும் போது அதுல இன்னமும் தெரியாத எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. அப்போ அங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்ம உலகத்துல எப்போதும் ஒளிதான் இருக்குது எப்போதும் இல்லையா? இரவுங்கிறது கிடையாது அங்க. அப்ப ஒளிங்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பரமாத்மாவுடைய நாலேஜ் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போகும்போது அப்படியே தொடர்ந்து அந்த எங்க டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் சத்தியத்தையும் ஞானத்தையும் கொண்டு வரும்போது அதெல்லாம் நமக்கு கண்கூடாக வருகிறதுங்கிற மாதிரி. இது ஒரு சின்ன எப்படி விளக்கப்படுத்தலாம் என்று சொன்னால், நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலெல்லாம் மனிதர்கள் இந்த உலகத்துல எக்ஸ்ப்ளோரர்ஸ் இருப்பாங்க இல்லையா? சி எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் போய் கொலம்பஸ் எல்லாம் போய் அமெரிக்காவை கண்டுபிடித்தேன்னு சொல்லி அவங்க போய் தேடி போனாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு பாலைவனம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டாந்தரையில அதை போய் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி, நம்ம சிட்டி எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த கட்டாந்தரைகள் எல்லாம் போய் அதெல்லாம் பதப்படுத்தி அதுல விவசாயம் பண்றோம், அதுல குடியேறோம் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச அளவுல பார்க்க போனா அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த எத்தனையோ அந்த டார்க்னஸ் எல்லாம் ஒளிமயமாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த காலங்கள் போக 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 இந்த பரமாத்மா அவர் வளர்ந்து வர்றப்போ அந்த வளர்ச்சியில முடிவே இல்லை. அப்போ ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல, அப்படியே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நேரத்தை பார்ப்போம் மாஸ்டர்ஸ். இந்த நாளைக்கு நாம் இவன் ஆன்ம உலகத்துல என்னென்ன வேலை செய்யறார்கள் என்பதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏன் பிறவி எடுத்து இங்க வருகிறோம் என்பதையெல்லாம் பத்தி நாளைக்கு பார்ப்போம் மாஸ்டர்ஸ். இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.